நல்லா தெரியுது நோன்பை விட்டுட்டு ஹராத்தில் நிற்கானு. இவனுக்கு ரொட்டி வீச்சு கொடுக்குறோமே நாம் இப்படி உழைக்கணுமா? ஒரு காவிருக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு நோன்பு கடமை இல்லை, ரொட்டிய பில்லு இடியாப்பத்த பில்லு. பிரயாணத்தில் இருக்கிறவனுக்கு பில்லு, பிரயாணத்தில் நோன்பு கடமை இல்லை. ஊரில் இருக்கிறவன் வந்து நல்லா வவுறு முட்டை துண்டு ஏப்ப முட்டு காசு வந்துட்டு போகிறான். அந்த காசு உனக்கு ஹலாலா? இந்த காசு உனக்கு அவ்வளோ பெரிய பொறுமதியா? எதுக்கு எரிஞ்சா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போது சோத்துக்கு வழி கடை துறக்காட்டி எப்படி திங்கிற? இந்த கேள்வி இப்போ கேட்கப்படா. ஏன் தெரியுமா? இந்த கொரோனா வந்து வருஷக்கணக்கில் கடையை பூட்டி போட்டு நல்லா தான் திண்டுக்கு இருந்த ஒருத்தரும் பட்டினி சாகல. அல்லாஹ் உதாரணம் காட்டி விட்டேன். நாங்கள் கடை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும், இந்த பாங்குக்கே கடை மூடாமல் தொழுகைக்கு போகாமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் கொரோனாவை கொண்டாந்து பூட்டு ரோட்டுக்கு போனால் ஆமிக்காரன் அடிப்பான். பூட்டு கடை வேலைக்கும் போகாமல், ஓடாய் வேலைக்கும் போகாமல், கடையில் நிற்க போகாமல் வீட்டுக்கையே இருந்து திண்டமே. அல்லாஹ் ரிசுக்க தந்தானே. அப்போ குர்ஆன் வசனம் விளங்கிச்சு. சூரா ஹூத் 6வது வசனம். ஒமாமின் தாபத்து ஃபில்லர்லி இல்லா அல்லாஹ் ரிசுகா. உலகத்தில் உள்ள உயிர் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டானா. குர்ஆன் வசனம் தெரியுது. அப்போ இருக்க முடியுமில்ல? ஒரு மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன? இந்த ஒரு மாதம் இந்த ஹராத்தில் வியாபாரம் பண்ணாது. அதை பின்னரை சோட்டிஸா பில்லு நீ. ஆனால் நீ நோன்பு வெயி. நாங்கள் கஞ்சி காய்ச்சிடுறோம், சோட்டிஸ் சொல்கிறேன். அது நாங்கள் நோன்பு பிடிச்சா கஷ்டம். நோன்பு பிடிச்சா நோன்பு விட்டா தாண்டா உனக்கு கஷ்டம், நரகத்தில் கிடக்கணும். ஏன் நோன்பு பிடிச்சி செய்ய முடியாது? தியாகம் பண்ண இல்லாதா? அதில் கிடைக்கிற கூலி தெரிஞ்சால் இதில் கிடைக்கிற அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? இந்த நோன்பு வந்தால் ஷைத்தான விலங்கில் இருக்காங்க, நம்மளோட பொடியனுகளை அவுட்டு விட்டாங்க. நோன்பு இரவையெல்லாம் அவனுங்களை அட்டகாசம் போடுற. இந்த வாப்பாமார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். அல்லாக்காக இந்த மூட்டை பை கீயை கொஞ்சம் பூட்டி எடுத்து உள்ளுக்கு வைங்க தயவுசெய்து. இந்த நோன்பு வந்தால் அது இந்த தராகி முடித்து வெட்டக்கறங்கிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ என்னவோ, ஒரு மூட்டை சைக்கிளில் 3 பேர் ஆட்டு. சில காதல் ஸ்டார்ட்டே தராவியில், லவ்கள் ஸ்டார்ட் அங்கே. ஏன்னா அவளுகளையும் உம்மாமார் விட்டுடுவாங்க பள்ளிக்கு குமரி செட்டுகளை. அவள் வந்தால் இந்த உம்மா முன் சப்பில் நின்றுக்கிட்டு நெத்தியை போட்டு தேய்ச்சிக்கு நிற்பா, பின் சப்பில் அவள் காதில் போன தேய்ச்சிக்கு நிற்பா. பொம்பளோட பக்கம் பள்ளி நிர்வாகம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. அங்கால இங்கால இருட்டுக்க மூளைக்க முடுக்க பாத்ரூமுக்கு எல்லாம் வந்து போன். இந்த உம்மா மாற அதை கவனிக்கிறதும் இல்லை. அங்கால வேலைக்கு அது பொடிய மாதிரி சுருண்டு அதுக்குள்ளால ஓட்டம். இவங்களோட அந்த அட்டகாசம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும். நாம் இந்த மாதத்தில் இருக்க நாம் தௌபா செய்யணும். இந்த பாவத்தை விடணும். இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை விடணும். நாம் போய் பள்ளிக்குள்ளே நிற்கணும். அப்போ பாப்பாமா பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? பிள்ளைகளை முன் சாப்பில் நிப்பாட்டி பின் சாப்பில் நின்று சொல்லுங்க தயவு செஞ்சு. உங்களோட எல்லாம் தெரியும் ஆம்பளை பிள்ளைகளை குடியாந்து நீங்கள் மகன் இப்படி முன்னுக்கிறீங்க, அப்படியே பின் நாம் நினைக்கிற பின்னுக்கு நின்று சும்மா தொழுகிறான் கேட்குறேன். அவன் அதான் தக்பீர் கட்டுவான். நீங்கள் பார்க்கக்கூட அல்லாஹ் அக்பர் பாய். நீங்கள் தக்பீர் கட்டினா அவன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றான், போய்த்துருவான். அப்போ தக்பீர் கட்டிட்டார் அல்ஹம்துலில்லாஹ், இனி அவர் தக்பீரை விட மாட்டார். அவன் ஓடிடுவான். போய் சலாம் கொடுக்க கொள்ளாதே அதில் இருப்பான் அவன். நம்ம தான் பார்க்குறோம் பின்னுக்கு நின்றா தெரியுது எல்லாம். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அப்படியே முன்னுக்கு வச்சு போட்டால் அப்படியே பின்னுக்கு நில்லுங்க. நாம் தான் கைட் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னால், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூரின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொதுவாக அந்த இளைஞனி இருக்குதே, அது ரொம்ப கவனம். இன்றைக்கு அட்டகாசமே அதான். இதில் நாம் வேறு வழி ரோட்டு போட்டு கொடுத்திருக்கோம். இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு நாசமான வேலை எதுவுமே கிடையாது. ஃபோன் கொடுக்குறது இருக்கே. அன்றைக்கு ஒருத்தர் இஃபுல் முடிச்சு போட்டு கிதாபு தொடங்கினா வாப்பா ஃபோன் பண்ணி தரண்டிங்க. அதோட கிதாபை தூக்கி எறிஞ்சிட்டேன். நாம் இதுக்கு இவ்வளோ முடிக்காமல் இருந்துச்சு. இப்போ ஊட்டிக்கு வரார். ஓத ஒன்றாங்கண்ணா என்னடா ஆண்டு தேடிக்கு வந்தால் ஃபோன் பொக்கெட்டுக்கு என்னாண்டு அது ஹிஃபுல் முடிச்சா வேண்டி தாரண்டு சொன்ன வாக்கு தந்து நான் ஹிஃபுல் முடிச்சுட்டு வேண்டி தந்தேன். நோயையும் தந்து மருந்தையும் தாராதன். இப்போ இந்த ஃபோன் பொக்கெட்டுக்கு இருந்தால் கிதாவை படிப்பான். அவன் ஃபோன்ட்ட நிபந்தனை என்ன? மதரசா லீவில் வந்தால் நீங்கள் ஃபோன் பாவிக்கலாமன்னு. அப்போ அவனுக்கு லீவ் இல்லாட்டினே லீவ் எடுப்பான். லீவை தொடர்ந்து எடுத்து வந்தான். பகுத்துக்க வலியன்னா தலைக்கு இடிக்குதுண்டான், முடங்காலுக்கு பிடிக்குதுண்டான். கிடந்த சர்ஜன் எல்லாம் இவரை அழைச்சிட்டு கட்டினான். இவரெல்லாம் முழு சர்ஜனையும் சீட்டு கட்டி எக்ஸ்ரே மிஷின் போட்டவன் அவன் கடனை முடித்தான். ஸ்கேன் பண்ணுறவன் அவன் ஸ்கேன் காசை கொடுத்தான். இவரா பிள்ளை இடத்துக்கு ஓடுறான். கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்மார், இவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை, இவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்கு போகிறது தான் நம்மகிட்ட ஒன்று அந்த பொக்கட்டு கம்பெனி இருக்குது கவுன்சிலிங். போன் உடம்பாரார் கவுன்சிலிங் பண்ணதில்லை. இந்த போனை நீ வேண்டி இப்போ போவார் பள்ளிக்கூடத்துக்கு இந்த போனை கொடுக்குறத போல ஒரு மடத்தை நம்ம ஒரு ஒன்றுமே இல்லை.
இந்த ஃபோனையும் கொடுத்து வச்சு போட்டு விட்றோம். தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைகளை நாம் கொண்ட்ரோலில் இருக்கணும். இந்த மோட்டர் பைக்கில் அது பார்க்கணுமே. அதில் இந்த பள்ளிகளை பல்பு எல்லாம் போட்டு அவைய நோம்பை வரவேற்கிற பல்பை போட்டு தான் உள்ளுக்கும் சோத்திரம் தொலைக்கானல தென்னை மரத்துக்கு எல்லாம் பல்பு போட்டு வச்சு கிடக்கு ஜாலியாக. மது தென்னை மரம், கோபிஷம், கூரை, டோம் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வச்சா வெளியிலேருந்து பார். அப்போ வெளியிலேருந்து தான் பார்ப்பான். உள்ளுக்கு வருவானா? வெளியில் பல்பு போட்டால் வெளியிலேருந்து தானே பார்க்கணும். அப்படியே பார்ப்பேன். எங்கட வழியை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டே நீங்கள் வணக்கத்தால் அலங்கரிங்க பள்ளியை வந்தால் இவன் பல்பை போட்டு அலங்கரிக்கான். கரண்ட் போனால் மார்க்கம் இல்லை. போ அவ்வளோதான். கரண்ட்டுக்குள்ளான்னு இருக்கி நோம்பு. தயவு செஞ்சு இந்த ரோட்டில் அலைய விடாமல் நம்மளோட பிள்ளைகளை பள்ளிக்குள்ளே பக்குவமாக கூட்டிக்காந்து இந்த கொமர் பிள்ளைகளை கூட்டிக்கு வரவங்க தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை முன்னு பேச்சோடு பின்னிக்கிறீங்க. முன் சப்பெல்லாம் கொமர் சட்டை அடிக்கட்டும். வெட்டக்கரங்கி போகிறேன்னா கூட போங்க. எங்கே போகிறாய்மாள்? பாத்ரூம் பாரேன். நானும் பாரேன். போய் கடவுளை நின்று வைக்காமல் உளிச்சி இப்போ வா. உங்களுக்கு ஒரு 4 ரக்காயத்து போகட்டும், பிரச்சனை இல்லை. 4 ரக்காயத்து போன பிரச்சனை இல்லை. அவள் மொத்தமாக கிளம்பிட்டாள்ன்றா அது பெரிய பிரச்சனை. மறுவா அதை விட போங்க. எல்லாரும் நாம் என்ன சொல்கிறேன்டா, என்ற புள்ள சங்கம் நம்புகிறோம். நாம் என்ற புள்ள சங்கம், ஒன்ற புள்ள சங்கம். ஷைத்தான் சங்கம் இல்லை, சங்கம். அவன் கெடுத்து விட்டுருவான், அவனை அடிச்சு விட்ருவான். அப்போ நோன்பு வருது. தயவு செஞ்சு இந்த காதல் விளையாட்டுகளுக்கு இடம் வச்சிடாதீங்க. கரம் போட்டு வேண்டி வைக்கிற, ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கேமுகளை வைக்கிற இல்லைம்மா. குர்ஆன் ஓதுற, ஹதீஸுகளை கேட்குற, கொஞ்சம் ஏத்திக்கா விரிக்கிற, பள்ளிக்குள்ளே கொஞ்சம் டைமை கூட எடுக்கிற, ஒரு குர்ஆன் தர்ஜுமாவை வாசிக்கிற, தஜ்வீத்தை கொஞ்சம் படிப்போம் அப்படி நினைக்கிறேன். ஒரு மார்க்கை பற்றி நமக்கு வருது. அல்லாஹ்வை கொஞ்சம் நெருங்குறோம், கொஞ்சம் தர்மங்கள் செய்வோம். முடியுமான அளவுக்கு நம்ம ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுப்போம், ஒரு கறியை வேண்டி கொடுப்போம், பள்ளி ஒன்றுக்கு ஏதாவது ஹெல்ப்பை பண்ணுவோம். இப்படியாக நம்முடைய மனசை போட்டு நாம் அப்படியே மாற்றி எடுக்கணும். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறவன், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இது வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணக்கூடாது. எனவே இந்த நோன்பு என்பது மனித உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியது. ஆனால் நாம் உள்ளத்தை கொண்டு அங்கே வைக்க மாட்டேங்கிறோம். வெச்சா மாறும். நம்ம மாறு செய்யக்கூடாது. நாம் இணங்கி போனால் இந்த இறையச்சத்தை நாம் பயிற்றுவிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 183வது வசனத்தில் சொல்வதை போல் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும். இறையச்சம் வந்துட்டென்றால் நம்மகிட்ட பொறுமை வரும், நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு வரும், தர்மம் செய்யக்கூடிய பண்பாடுகள் வரும், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போ நம்ம சொர்க்கவாதிகளாக மாறலாம். எனவே பேசிய நானும் நீங்களும் இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.